ரெகுலராக வர ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணவே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வார்ம் அப் முடிஞ்சு இப்போ அப்படியே எவ்வளோ தூரம் ஜாக் பண்ணி போக முடியும் பார்ப்போம். திங்ஸில் நிறையா கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் கையில் பிடிச்சிட்டே ஓட வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட்டாக நான் ஹால் போடுற இடம் இதுதான். இங்கே தான் ஹால் போடுவேன். ஆக்சுவலி இதுவே ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம ஜாக் பண்ணி வந்திருக்கோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. இதுக்கே முடியல. ஆக்சுவலி அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிண்டிங்கில் இருந்ததுனால ஸ்பீடாக ட்ரை பண்ணி வருவேன். இப்போ பொறுமையாக தான் ஜாக் பண்ணி வந்தேன். அதுக்கே நாக்கு தள்ளுது. ஸோ ரிட்டர்ன் போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர். ஸோ மொத்தமாக போயிட்டு வர 2 கிலோமீட்டர்ஸ். இப்போ வீட்டுக்கு போய் வர பேலன்ஸ் ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வார்ம் அப்க்கு இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு அக்செப்டபிள் தான் தோணுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் ட்ராக்குக்கு போயிடுவேன். நம்பிக்கை தானே, எல்லாம் ட்ரை பண்ணுவோம். On your marks. Get set. Go. Ayyappan for athletics. இதுக்கே முடியல. ஆக்சுவலி இது ஒரு வார்ம் அப் ரன் தான். நான் சொன்ன மாதிரி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் கூட வந்திருக்காது. அது சும்மா ஒரு வார்ம் அப் ரவுண்ட். இங்கே இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். தெரியுதா? ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. டைம் அங்கே பார்க்காதீங்க. டைம் பார்த்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. பாரு 7:13 தான் ஆகுது. 1.3 காமிக்குது. ஆல்ரெடி நம்ம வாக்கிங்லே 400 மீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு 1.3னா 800 மீட்டர்ஸ் தான் நம்ம மொத்தமாகவே ரன் பண்ணியிருக்கோம். கிளம்பியாச்சு. அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். இடம் இது வந்து ஒரு கோயில் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து உட்காந்தோன்னா நல்லா ஷேடாகவும் இருக்கும். நெட்டும் சூப்பராக கிடைக்கும். சிக்னல் இங்கே சாமையாக கிடைக்கும். அதாவது உள்ளே போய் நீ அங்கே சிக்னலுக்கு அல்லாடுறதுக்கு இங்கே பெட்டராக இருக்கும். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இங்கே நான் என்னென்ன கதறிக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த இடத்துல வருஷம் நான் ஊருக்கு வந்து கதற ஒரு இடம் இந்த இடம் தான். இந்த ஸ்பாட்டு தான். வருஷம் ஒரு வாட்டி 2 வாட்டி எல்லா வாட்டி டெய்லியும் அப்படி ஒரு ஸ்பாட் அது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது. அதனால் ஸ்விம்மிங் தெரியாதா அப்படின்னு எங்கள் அப்பா எல்லாரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி தூக்கி போடுவாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டால் வந்துடுவாங்க. வரவே மாட்டேன், கத்துவேன், தண்ணியெலாம் குடிச்சிருவேன். ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டைமில் ஒன்று தோணும், அப்பா அப்படி ஒரு இது. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த சைடே வர்றது. சரி, ஓகே, அவ்வளோதான். இனிமேல் என்ன, வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது தான். அந்த கேணியை நம்ம மறந்துடுவோம். இனிமேல் அந்த சைடு நம்ம போக வேண்டாம். இப்போ கூட யாரோ என்னை பிடிச்சி தூக்கி போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் வருது. ஸோ நம்ம இந்த இடத்த விட்டு உடனே ஓடிடுவோம். நான் வீட்டுக்கு போய் டேரெக்டாக அவங்கள பார்க்குறேன். அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாச்சும் தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் பாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். Many hours later. லாக்டவுன் டைம்லலாம் இங்கே தான் ஓடி முடிச்சுட்டு வந்து ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக வேறு இருக்குது. எப்படி முன்ன போனேன் என்னன்றது தெரில. பண்ணுவோம் வாங்க.
வச்சு இருக்கிற ஒர்க் அவுட்லாம் ஒரு 2-3 ஒர்க் அவுட் தான் இருக்கும். அதான் முடிச்சிருவோம். அதையும் வெயிலாக இருக்குது, இல்லைன்னா கூட பண்ணிடலாம், முடியல. வெயில் அடிக்குது, சுத்தமாக முடியல. இது பண்ணதே பெருசு. செட்லாம் கரெக்டாக முடித்தாலும் அதிகமாக முடிக்க முடியல. ஸோ ஏதோ ஓரளவுக்கு முடிச்சாச்சு, அவ்வளோதான்.